தொட்டதெல்லாம் துலங்கும் துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு குரு அதிசார பயிற்சியின் பலாபலன் பற்றி பேச போகிறேன். பொதுவாக குரு அதிசாரம்னா ஃபஸ்ட்டு டபுள் ப்ரொமோஷன் அர்த்தம். அது என்ன டபுள் ப்ரொமோஷன்னா, குரு பயிற்சி இப்போ தான் மே மாதத்தில் நடந்தது. மிதுனத்துக்கு வந்து அவர் இப்போ கடகத்துக்கு வந்து உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வரார். ஒரு ராசி 2 இடத்துக்கு வரும்போது டபுள் ப்ரொமோஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த வருஷத்துலேயே நிறைய பேர் பார்த்திங்கன்னா, அந்த குறிப்பிட்ட காலத்தில் டபுள் டிகிரி போனவங்க, டபுள் ப்ரொமோஷன், 2 கிளாஸஸ் டக்குன்னு ஜம்ப் அடித்தவங்க, ஒரே இடத்துல 2 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சவங்க, பெரும் லாபம் சம்பாதிச்ச காலகட்டத்தில் இந்த அதிசார காலகட்டத்தில் தான். அந்த மாதிரி காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் உங்கள் குடும்பஸ்தானத்தையும் தனஸ்தானையும் வாக்குஸ்தானத்தை பார்க்குறார். 4ஆம் இடம் வீடு, இடம், வண்டி, வாகனம், சொத்து அதை பார்க்குது இல்லையா? என்ன அற்புதம் செய்யுதுன்னு பார்ப்போம். சரி, முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த துலாம் ராசி பேச்சால் வெற்றி பெறும் ராசியில் இது முதல் துவம். பேசணும், மனசு விட்டு கரெக்டாக நகைச்சுவை உணர்வும் சாதுர்த்தியமும் இரண்டனை கலந்து பேசுவாங்க. இந்த கரண்ட் சுச்சுவேஷன் சொல்லுவோம், அதெல்லாம் கரெக்டாக பிடிச்சி வச்சுருக்கும். இந்த டைமிங் ஜோக் இதெல்லாம் இந்த ராசிக்கு கை வந்த கிளை. துலாம் தராசுங்க, குடும்பத்தையும் சமாளிக்கும், வேலையும் சமாளிக்கும். இந்த ராசி லக்னமாக அப்படியும் இந்த பேலன்ஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ராசியில் இந்த ராசி. இந்த ராசிக்கு ஒரு சிறப்பு பலனே என்ன தெரியுங்களா? எந்த இதுவும் முயற்சி பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு தோணும். பொறுமையாக இருக்கிற துலாம் எப்பவுமே ஜெயிச்சிருது. கோவப்படுற துலாம் தான் இதாகிடுது. அப்போ கோவப்பட்டால் ஃபஸ்ட்டு வருமான இழப்பு, உறவுகள் பாய்ச்சலும். ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு பொறுமை தான் முக்கியம். ஏன்னா உங்கள் ராசியில் உச்சம் பெறும், உங்கள் ராசியில் உச்சம் பெற கிரகமே பார்த்திங்கன்னா சனி அம்சம் தான். செவ்வாய் ஒன்றும் உச்சம் பெறலையே, சூரியன் வரலையே. அப்போ 7ஆம் இடத்துல நீச்சம் பெறணும்னா சூரியன். உங்கள் ராசியில் 7ஆம் இடத்துல உச்சம் பெறணும் சூரியன். அப்போ உங்கள் ராசிக்கு உச்சம் இல்லை, நீச்சம்தான். பொறுமை காத்தாலே ஜெயிக்கிற ராசிங்க இந்த ராசி. இப்போ குரு அதிசாரமாக மிதுனத்தில் அக்டோபர் 18 டிசம்பர் 3 வரைக்கும் கடகத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார். இங்கே தான் ஹைலைட்டு. ஃபஸ்ட்டு இந்த விஷயத்துக்கு என்ன சொல்கிறோம்னா, உடல் நலம் உங்களுக்கு ஃபேமிலி ரீதியாக அனைவருக்கும் சுபம். ஃபஸ்ட்டு துலாத்துக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் தாங்க. இவங்களுக்கு சரி, இல்லை குடும்ப ரீதியாக சரி, மருத்துவ செலவு மாறி மாறி மாறி, அதாவது இந்த மெடிசனையும் துலாத்தையும் பிரிக்க முடியல. பாதி மருத்துவர் நெட்டில் போட்டு பார்க்குறது, அதில் போட்டு பார்க்குறது, இந்த மெடிசனாக இருக்குமோ. அதில் இவருக்கு இன்னொரு சிறப்பு நடந்தது. போய் மருந்து கடையில் போய் மருந்து கேட்டால் இந்த பிராண்ட் இல்லை, வேறு பிராண்டு தரேன்னு ஒரு சில மாற்றி வந்த கதையும் உண்டு. அவள் திருப்பி வாங்கின கதையும் உண்டு. இந்த துலாம் இது மாதிரி பல இன்சிடென்ட் கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லி அவங்களே சிரிப்பாங்க, இப்படிலாம் ஜோசியம் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. மெடிசன் சம்மந்தப்பட்டது, மருத்துவ செலவுகள் வெகுவாக குறையிற காலகட்டம். இப்போ இனி செய்ய போகிற சின்ன சின்ன மெடிசன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ ஹெல்த் வைஸ் மிகுந்த இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. 6ஆம் அதிபதி உச்சம் பெற்று 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வியாதி சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டப்படுது. ஆனால் குரு சுபகுரு இல்லையா உங்களுக்கு. அது பார்த்திங்கன்னா 11 பார்த்திங்கன்னா கேது பகவான் மிகுந்த சுபமாக இருக்குது. கேது வியாதிக்கு நல்லதுங்க. எண்டோஸ்கோப்பி சின்ன சின்னதிலே பண்ணிடுவார். அப்போ ஹெல்த் வைஸ் உங்களுக்கும் குடும்ப ரீதியாக மைண்ட் ரீதியாக ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ராசி இந்த மைண்டு ரீதியாக தான் ரொம்ப போட்டு குழப்பிக்கிச்சு. ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கு இல்லையா, போட்டு மனசை போட்டு குழப்புன்னு குழப்புனது தான். இப்போ அந்த தாக்கம் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஏன்னா 5ஆம் இடம் சந்திரனுக்கு மற்ற விஷயம் சந்தோஷம் வந்துட்டால் கூட இதாக இருக்குது. ரைட், முக்கியமானது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடங்க விருச்சிக ராசி. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல அங்கே குரு பார்க்க சேர்னால பணம் சம்மந்தப்பட்டது, குடும்ப ரீதியான முக்கிய முடிவுகள், செல்வ செழிப்பு, உங்கள் பேச்சு, வாக்குப்பளிதம் அதிகரித்தல், கையிருப்பு பணம் அதிகரித்தல். இப்போ தான் பார்த்திங்கன்னா கையிருப்பு பணம் அதிகரித்தோடனே ஃபஸ்ட்டு கடன் அடைக்க தோணும். அடுத்து ப்ராப்பர்ட்டி வாங்குறது, வீட்டில் ஒரு அசட்டு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணக்கூடிய காலகட்டம். இப்போ ஏதோ ஒரு வகையில் பண வருவாய் ரோலிங் ஆகிட்டே இருக்கும். நின்று போன தொழிலை மீட்டெடுக்கும் காலகட்டம். இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா சொல்லலாம், சார் தொழிலை ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே இந்த நின்று போன தொழிலை மீட்டெடுத்து அடுத்த வழிவகையாக நடக்கக்கூடிய காலகட்டம். ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்னஸ் விஷயம் பேசுவோம். 10ல் குரு ஒரு பதவி மாற்றங்க. பதவி இல்லைன்னு சொல்லக்கூடாது, 10ல் குரு பதவி மாற்றம். பதவி மாறுதுன்னா இது தொழில் ரீதியாக ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிறது. அது புது விஷயங்களை இன்வால்வ் ஆகிறது. ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க இன்னொரு தொழில் பண்ணுவாங்க, இன்னொரு தொழிலை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது. ஆக இந்த மாதிரி ஒரு டெவலப் ஆகிற சூழ்நிலை வந்தாச்சு. ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சி படி நிலை உண்டு.
எக்காரணத்தை கொண்டு இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த புரிஞ்சுக்கணும். நிறுத்தி நிதானமாக யோசிச்சு இந்த அக்கௌண்ட்டில் கணக்கு வழக்குகள், அக்கௌண்ட்டில் வர பண வரவு செலவுலாம் கண்காணிக்கணும். இப்போ இந்த கோச்சார ரீதியாகவே பார்த்திங்கன்னா ஏமாற்றுக்காரர்கள் அதிகமாக இருக்கிற காலகட்டம். உங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிடலாம். உங்கள் பில்லு கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா பணம் வாங்குறது எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்துகிட்ருக்கும். அப்போ பணம் சம்மந்தப்பட்டது, போக்குவரத்து, டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனமாக இருங்க. இதை மட்டும் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா, அப்படி இருந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணி வாங்குற மாதிரி ஆகி போயிடும். இது மட்டும்தான். பட் பிஸ்னஸில் டெவலப்மெண்ட், டீலிங் சம்மந்தப்பட்ட சூப்பராக இருக்குது. அடுத்து டெவலப்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் காலகட்டத்துக்கு இருக்கிற என்ன தொழிலோ அதை அப்படியே டெவலப் பண்ணலாம். இந்த ராசிக்கு டெவலப் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. ரைட். இப்போ வேலை, 6ஆம் இடத்துக்கு குருபாலன் வந்தாச்சு. சனி வக்ரம் பெற்றது ப்ளஸ் 6ல் இப்போ குரு பார்க்குது. குரு பார்க்கும்போது குரு பார்க்க கோடி நன்மை. இது என்ன நடக்க போகுதுன்னா, குரு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது வேலை செய்கிற இடத்துல ஒரு மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு என்வரான்மெண்ட் மாறிடும். இந்த ப்ரெஷரு, தூக்கம் இல்லை, டயர்டாக இருக்கும்போது வேலை சொல்கிறாங்க, ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கும்போது ஒரே நேரத்தில் நடந்திருக்கும். இந்த ராசிக்கு சில மாதங்கள் முன்னாடிலாம் துலாம் ராசிக்கு சொன்னிங்கன்னா, சார் எல்லாம் ஒரே நேரத்தில் வருவாங்க. ஆஃபீஸில் பாஸ் கூப்பிடுவார், வீட்டில் இருப்பாங்க, சொந்தக்காரங்க கூப்பிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லாம், யாருக்கு ஃபோன் ஆட்ட ஒரே ப்ரெஷர். இந்த மாதிரி இந்த ராசி படாத பாடுபட்டுச்சு. இதே ஒரே நேரத்தில் சந்தோஷம், இதை பார்க்குறதா அதை பார்க்குறதா அப்படிங்கிற மாதிரி அவங்க மொத்தம் பல பக்கம் பல பேர் இழுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி ப்ரெஷர்லாம் இல்லை. நிறுத்தி நிதானமாக மன மகிழ்ச்சியோடு இருக்கிறது. ஒரு சின்ன சின்ன அவமானங்கள் வேறு சந்தித்தது இந்த துலாம் தாங்க. அந்த பொதுவாக அந்த வாக்கிங் போகும்போது, கிரவுண்டுக்கு போகும் பொழுதோ, அதாவது பொது ஜனங்கள் அதிகமாக கூடும் இடத்துல ஒரு சில அவமானங்கள் சந்தித்தது, அதெல்லாம் மீண்டு வர வாய்ப்புண்டு. சரி, திருமணம் இருக்கா? திருமணம் பொதுவாகவே உங்கள் ராசிக்கு திருமண யோகம் குருபலன் இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்கு. அப்போ இது முன்னாடி பேச்சுவார்த்தைகள் துலாம் என்னென்னா பேசினா அதெல்லாம் கன்டினியூ பண்ணுங்கள். இந்த ஐப்பசி மாதம் வரைக்கும் பேச்சுவார்த்தையோடு பேசிகிட்டு இருக்கலாம். உறுதி கொடுக்க தன்மை வேண்டாம். ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்காங்க. இதே சார் சந்திரன் ரீதியாக சொல்கிறோம், இதே லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, ஜாதகம், தசாபக்திங்கிறது அந்த ரீதியாக ரொம்ப நல்லா இருந்தால் கன்டினியூ பண்ணலாம். கோச்சாரத்தில் வெயிட் பண்ணணும். இப்போ பண்ணுறது எல்லாமே சார் எல்லாமே பார்க்குறோம், கொஞ்சம் இழுபறியாக இருக்குது, பார்க்குறோம், நாங்கள் ஓகேங்கிறோம், அவங்க ஓகேறாங்க, கொஞ்சம் லைட்டாக இழுக்கும். பட் பொறுமையாக இருக்கணும். பட் அதுக்காக ஃபீல் பண்ணக்கூடாது, என்னங்க இவ்வளோ நேரம் ஆகுது. இந்த நேரத்தில் தான் ஒரு அஸ்ட்ராலஜர் இருக்குங்கிறாரு, இன்னொரு அஸ்ட்ராலஜர் இல்லைங்க. அப்போ தான் கன்ஃபியூஷன் வரும், என்ன தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும். பட் இது பியூர்லி உங்கள் கிரகச்சேர்க்கையோட அமைப்பினால அப்படி இருக்கும். இந்த கன்ஃபியூஷன்லாம் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏதாவது தோஷ பரிகாரங்கள் ஏதாவது அஸ்ட்ராலஜர் பண்ணால் ஃபஸ்ட்டு அதை பண்ணுங்கள். பரிகாரங்கள் பலிதமாகும் நேரத்தில் 10ல் ஒரு கிரகமாக இருக்கணும். சுபகிரகமே இருக்குது, 10ல் பாதியாவது வேணும்பாங்க. சுபகிரகம் வச்சுருக்கீங்க இல்லையா, பலிதமாகும் சூழ்நிலை. இதை பார்ப்போம். அப்போ அடுத்தது திருமண யோகங்கள் நிச்சயமாக உண்டு. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது பார்த்தாச்சு. இப்போ சொத்து சேர்க்கை, சொத்து சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அகலக்கால் வைக்காமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணுங்கள். டாக்குமெண்டேஷன் விஷயம் சொல்லியிருக்கு, ஹெல்த் பேராமீட்டர் சொல்லியிருக்கு. இதில் ஒன்று சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணுறேன். இந்த ராசிக்கு ஒரே ஒரு பரிகாரம் நிச்சயமாக படிக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் தரிசனம் பண்ணாலே பல வெற்றி. அடுத்தது மரத்துக்கு கீழே இருக்கிற காவல் தெய்வங்கள், ஒரு அரச மரத்துக்கு கீழே கருப்பராயன், விநாயகர், இந்த மாதிரி ஏதோ ஒரு தெய்வம், எல்லை தெய்வங்கள், சப்தக்கன்னிகள் மரத்துக்கு கீழே இருக்கணும். அப்படிலாம் யானை உள்ள கோயில்கள், ஒரு யானை இருக்குங்க, அந்த யானை உள்ள கோயிலில் ஒரு சனிக்கிழமை சென்று வழிபாடு செய்ய நிச்சயமாக இந்த குரு 10ல் இருக்கும் காலகட்டத்தில் பல யோகங்களை செய்துவிடும். மாணவர்கள் படிப்பில் கவனம் நிச்சயமாக தேவை. டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிற காலத்தில் இப்போ தான் திருப்பி அரேஞ்ச் ஆகுது. வெளிநாடு சம்மந்தப்பட்டதுக்கு சூப்பராக இருக்கும். தொழில்நுட்பம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது ஓகே. ஐடி ஃபீல்டில் இருக்கிறது நல்லா இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸ் செக்டர் பண்ணுவாங்க. அதாவது ஒரே விஷயத்தை 4-5 பேர் சொல்லலாம். இப்போ லாயர்னு வச்சுக்கோங்களேன், ஒரே கண்டென்ட்டை 4 பேர்த்து சொல்லி சம்பாதிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்ட்ராலஜர் கூட சரி, ஒரே மாதிரி 4 பேர்த்து சொல்லலாம். இப்போ அதே மாதிரி ஒரே பொருள் 4 பேர்த்துக்கு இந்த காப்பி பண்ணுறது கொடுக்குற மாதிரி ஒரே விஷயத்தை ஆடிட்டர், இந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்குற ஃபீல்டு இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு அடுத்த படிநிலைக்கு டெவலப் ஆகிறது. ஒன்று தெரிஞ்சுக்கணும், பேங்க் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இந்த ஒரு பாயிண்ட். சரி, இப்போ பரிகாரம் சொல்லியாச்சு. வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.